ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தருக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது. இதுபற்றி நீதிமன்றத்தில் நடைபெற்ற வாதங்கள் பற்றி வழக்கறிஞர் வெங்கடேசனோடு நம்முடைய செய்தியாளர் முகேஷ் நடத்தும் கலந்துரையாடலை நேரலையில் பார்க்கலாம். முகேஷ், இன்றைக்கு நீதிமன்றத்தில் இந்த உத்தரவு வந்திருக்கிறது. இந்த உத்தரவின் பின்னணியில் அங்கே எந்த மாதிரியான வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றன, நீதிபதிகள் எந்த மாதிரியான கேள்விகளை முன்வைத்திருக்கிறார், அதே போல போலீசாருக்கு எந்த மாதிரியான அறிவுறுத்தல்களை வைத்திருக்கிறார், அதை பற்றியெல்லாம் விரிவாக சொல்லுங்கள். நிச்சயமாக கணேஷ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க கடந்த 26ஆம் தேதி கைது செய்யப்பட்ட பாரிவேந்தருக்கு ஜாமீன் வழங்கி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கடந்த 14 நாட்களுக்கு மேலாக சிறையில் இருந்து வரும் அவரது 76 வயதாவதையும் இதய நோயாளி மற்றும் ஆஞ்சியோகிராம் செய்யப்பட்டிருக்கிறது கடந்த 12ஆம் தேதி ஆகிய கருத்துக்களையும் இது வந்து பொய்யாக புனையப்பட்ட வழக்கு என்ற பாரிவேந்தர் தரப்பு மூத்த வழக்கறிஞர் வாதத்தையும் ஏற்று இன்று நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை முதன்மை அமர்வு என்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கார். இது தொடர்பாக இன்றைய விரிவான வாதங்களை நம்மிடம் தெரிவிப்பதற்காக பாரிவேந்தர் தரப்பு வழக்கறிஞர் வெங்கடேசன் நம்முடைய இருக்கிறார். அவரிடம் வாதம் தொடர்பாக கேட்டுக்கொள்ளலாம். இன்னைக்கு வந்து பாரிவேந்தர் தரப்புல என்னென்ன வாதங்கள் முக்கியமாக முன்வைக்கப்பட்டது? இன்னைக்கு வந்து பாரிவேந்தருடைய பெயில் பெட்டிஷன் செஷன்ஸ் நீதிபதி டாக்டர் திரு ஜெயச்சந்திரன் அவரோட முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அதில் வந்து எஸ்ஆர்எம் தரப்பில் வந்து எந்த பெற்றோர்களும் நேராக பாரிவேந்தரை சந்தித்து எந்த பணத்தையும் கொடுக்கவில்லை. எஸ்ஆர்எம் நிறுவனமோ பாரிவேந்தரோ எந்த பணத்தையும் பெற்றோர்களிடமிருந்து வாங்கவில்லை. அதேபோல பாரிவேந்தர் மதனிடம் சென்று கொடுங்கள் என்று எவரிடமும் சொல்லவில்லை. மொத்தம் 112 புகார்கள் வந்திருக்கு. 112 புகார்களில் 7 பேர் மாத்திரம் பாரிவேந்தரை சந்தித்ததாகவும் பாரிவேந்தர் சென்று மதனை பார்த்து அவரிடத்தில் பணத்தை கொடுங்கள் என்று சொன்னதாகவும் கூறி இந்த வழக்கை இதை வந்து எஃப்ஐஆரில் இல்லை, எஃப்ஐஆர் காப்பியில் இதை பற்றி எந்த இதுவும் ஒரு சின்ன எழுத்து கூட இதை பற்றி இல்லை. அந்த எஃப்ஐஆரில் சொல்லியிருக்கிறது நாங்கள் எல்லா பணத்தையும் கொண்டு போய் மதன்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னு தான் பெற்றோர்கள் தரப்பில் சொல்லியிருந்தாங்களே ஒழிய இது அதுக்கப்புறம் டெவலப் ஆன கம்ப்ளைண்ட். முதல் தரத்திலேயே இப்படி வரல, எஃப்ஐஆரில் அப்படி இல்லை. அதற்கப்புறம் கம்ப்ளைண்ட்கள் கூட இது வந்து இட்ஸ் அன் இம்ப்ரவைஸ்டு கம்ப்ளைண்ட், நார்மலாக வந்த கம்ப்ளைண்ட் இல்லை அப்படிங்கிற வாதத்தை முன் வச்சோம். அதே போல் எஸ்ஆர்எம்மோட வெப்சைட்டில் நாங்கள் எந்த ஏஜென்ட்டையும் நியமிக்கல, இது வந்து 40 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய கல்லூரி, இதில் 50,000 மாணவர்களுக்கு மேலாக படிக்கிறாங்க, வெப்சைட்டில் கிளியராக போட்டிருக்கோம் நாங்கள் எந்த ஏஜென்ட்டையும் நியமிக்கல, அதே போல் எந்த கேஷ் டிரான்சாக்ஷன்ஸும் நாங்கள் அலோவ் பண்ணுறது இல்லைங்கிறத தெளிவாக போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஜாமீனுக்கு வர்றதுக்கு உண்டான சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டையும் கொடுத்தோம். அதே போல் இதற்கு முன்பாக ஜஸ்டிஸ் நாகமுத்து அண்ட் ஜஸ்டிஸ் பாரதிதாசன் பெஞ்சில் இதே விஷயத்தை நாங்கள் மேற்கோளிட்டு காட்டியிருக்கோம். அங்கேயும் வந்து நாங்கள் இந்த அமௌண்ட்டை வித்தவுட் ப்ரெஜுடிஸ் டு அவர் கன்டென்ஷன்ஸ் 69 கோடி ரூபாயை டெபாசிட் பண்ணிடுறதாக சொல்லியிருக்கிறதையும் மேற்கோளிட்டு மூத்த வழக்கறிஞர் குறிப்பிட்டார். அந்த வாதத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை ஒரு சில கேள்விகள் கேட்டாங்க. இது போல பேப்பரை கொடுத்தா நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் ஒத்துக்குவீங்களா, இப்படியெல்லாம் பண்ணுவீங்களான்னு ஒரு சில கேள்விகளை வச்சார். அதே போல் நேற்றைக்கு நீதியரசர் திரு வைத்தியநாதன் அவர்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லியிருந்தார். அதாவது பெற்றோர்கள் ஒருத்தர் வந்து முன்ஜாமீன் கேட்குறாரு, உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்குறாரு, 20 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. அதில் சொல்கிறார் அவர் இவ்வளோ பெரிய தொகையை எப்படி கொடுத்தாங்க, இதெல்லாம் இன்கம் டேக்ஸில் கணக்கு காமிச்சு வருதா, இதெல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் ரெஜிஸ்ட்ரிக்கு பண்ணி நீங்கள் இன்கம் டேக்ஸில் இதெல்லாம் ரெஃபர் பண்ணுங்கள், எப்படி வந்ததுன்னு கேளுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதை மேற்கோள் காட்டி இன்றைக்கு வந்த இந்த விசாரணையில் நீதிபதி அவர்கள் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் அவர்கிட்டையும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்கிட்டையும் இந்த மாதிரி பெற்றோர்கள் கொடுத்துருக்கிற அத்தனை மனுவையும் விசாரித்து அதே போல் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் தேவைப்பட்டால் நீங்கள் அதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு சோர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இதே இடத்துல அன்னைக்கு பெஞ்சில் வரும்போது நீதியரசர் நாகமுத்து அண்ட் நீதியரசர் பாரதிதாசன் குறிப்பிட்டதை இந்த இடத்துல சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதாவது பெற்றோர்கள் உண்மையிலேயே பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார்களா, இவர்கள் உண்மையிலேயே பெற்றோர்களாக இருந்து தான் கொடுத்தாங்களா, அந்த ஸ்டூடெண்ட் இருக்காங்களா, அந்த பணம் மதனிடம் போனதா, அவர் வந்து அந்த பணத்தை இங்கே எஸ்ஆர்எம்க்கு கொடுத்தாரா என்பதெல்லாம் இன்னும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அதெல்லாம் புலன் விசாரணையில் தான் தெரியணும். இப்பொழுது நாங்கள் எந்த கமெண்ட்டும் சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சூழ்நிலையில் இதெல்லாம் எடுத்து உரைத்தோம். இன்டர்வீனர்ஸ் பேரண்ட் சைடில் இன்டர்வீனர்ஸும் போட்டாங்க. அப்போ ஜட்ஜி சொன்னார், புதுசாக ஏதாவது இன்டர்வீனர் தேவைப்பட்டா, அதாவது இவங்க சொன்ன கருத்துக்களுக்கு மீறி நீங்கள் ஏதாவது கருத்துக்கள் சொல்ல விருப்பப்பட்டால் மாத்திரம் சொல்லுங்கள், வேறு எதுவும் கருத்து இல்லைன்னா இதை வந்து டோன்ட் டிலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷனல் பெயில் ஆர்டர் போட்டிருக்காரு.
பெயில் கிராண்ட் பண்ணிட்டு பெயில் கிராண்டட் வித் கண்டிஷன் நீங்கள் டெபாசிட் 75 கோடி ரூபாயை கிரைம் நம்பர் 143/2016 டெபாசிட் செய்யணும். 2 ஜாமீன்தார் 10 லட்சம் ரூபாய்க்கு 2 ஜாமீன்தார் ஜாமீன் கொடுக்கணும். இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் முன்னாடி தினமும் காலை 10:30 மணிக்கு அவர் ஆஜராகி கையொப்பமிடணும். இது அன்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ், அதாவது மீண்டும் மறு ஆணை வரும் வரை இந்த ஆர்டர் வந்து நிலுவை இருக்கும். கையெழுத்து போடுறது இதெல்லாம் இந்த ஷூரிட்டி கொடுக்குற ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நாளைக்கு 11th மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் இந்த எவ்வளோ அமௌண்ட் கட்ட 75 கோடி ரூபாய் கட்ட சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த கிரைம் நம்பரில் அதை கட்டுவதற்கும் மற்ற ஜாமீனுடைய மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணுறதற்கும் வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ நாளைக்கு வந்து இந்த முன்ஜாமீன் உத்தரவு வந்து நகல் கிடைத்த பிறகு கிடைக்கிறது ஜாமீனோட நகல் வந்து உங்களுக்கு கிடைக்க எவ்வளோ நேரம் ஆகும்? இது கிடைத்த பிறகு நாளைய நடைமுறைகள் வந்து எந்த அளவுக்கு இருக்கும்? வேந்தர் வந்து எப்போதைக்கு வெளியில் வருவார் அப்படின்ற தகவல்கள்? ஜாமீன் அந்த ஆர்டர் காப்பி வந்து நாளை காலை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். கிடைத்த உடனேயே ஷூரிட்டி மெமோ, இந்த அமௌண்ட்டு டிடி அமௌண்ட்டு இதெல்லாம் எடுத்து தயார் பண்ணதுக்கு பிறகு 2 ஜாமீன்தாரர்களை அழைத்து சென்று அது 11th மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு அவருடைய கவனத்திற்கு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் இந்த பேப்பர்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணுவோம். பண்ண உடனே அவர் ஒன்ஸ் இஃப் இஸ் சாட்டிஸ்ஃபைட் இந்த பெயில் ஆர்டரையும் பார்த்துட்டு தென் யூ வில் ஆர்டர். நாளை இரவு ஒரு 5 மணி 6 மணி வாக்கில் வேந்தர் விடுதலை ஆவார் என்று எதிர்பார்க்கலாம். இன்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் வழங்கிய ஜாமீன் உத்தரவு இன்னும் ஓரிரு நாளில் வேந்தர் வந்து வெளியில் வருவதற்கான சரியான உத்தரவாக உள்ளது. அதற்கான நடவடிக்கைகளை பார்வேந்தர் தரப்பு வழக்கறிஞர்கள் தற்போதே தொடங்கிவிட்டனர் என்றே கூறப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லெனினுடன் முகேஷ்.